தந்தைமார் பாடவ ஐவராஜாக்களுக்கும் கவர்னர் நூறுகளுக்கும் ஆசிரியராய் விளங்கி உங்களால் இந்த உலகம் பெற்றவர்கள் பாடவ ஐவராஜாக்கள் வீரத்திற்கே விதிவிலக்காய் விளங்கக்கூடிய தாங்களே இன்று இரவு இந்த பாசறையை தேடி வந்திருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய பாடத்திற்கு நான் அநேகம் கோடி வணக்கத்தை சமர்ப்பிக்கிறேன். வணக்கம் தனக்கலை. அப்படி இருந்தாலும் நான் யார் தெரியுமா? அர்ஜுனனுக்கும் சுபத்திரிக்க பிரதமன். நான் தான் வீரவாள் அபிமன்யு. சரி, அப்படியே இருந்தாலும் உன்னுடைய தம்பி ஆகிய தர்மரை பாசறையை பார்த்துட்டு போகணும். கொஞ்சம் வழிவிடு. அப்படியா? சற்று நேரம். என்ன காரணம்? என்ன காரணத்திற்காக இப்போது என்று சொல்லி போகலாம் அல்லவா? என்ன காரணம்? அதாவது தந்தையாரை தர்மரை நான் பார்த்து வருகிறேன். உன்னுடைய சித்தர்கள் எல்லாம் சித்தரிக்கப்படாது. உயிர் மேல யாசி இருந்தால் ஓடிவிட்டு எடுத்துவிட்டு அதாவது நான் துரோகனாரின் 100 பேருக்கும் பாண்டவர்கள் 5 பேருக்கும் குருவே தருவுடைய சினத்தை கொண்டு வந்து விட்டீர்களா? துரியோதனா பாக்கிறதுக்காக சின்ன பொடி ஒருத்தன் நின்றுட்டு இருக்கான். அடி ஒவ்வொன்னு இடி மாதிரி விழுவுது. அடியே விழுவலையே, கேட்கலையே. உங்களுக்கு கேட்டது அடி விழுந்தது. குரு பொய் உரைக்கிறார். அப்படியா? முடியல. அதனால கர்ணன் அனுப்பி பார்க்கலாம். அப்படியா? என் நண்பன் இருக்க எனக்கு என்ன கவலை? நண்பா தம்பி துரியோதனா, அஸ்தாபத்து உன்னுடைய அண்ணன் தம்பிமார் 100 பேர்த்துக்கு நான் தான் முதல் தலைவன். உடன்பிறக்காவிட்டாலும் நான் உங்களுக்கு அண்ணன் அல்லவா? அதனால் அந்த பாடி விடார பாச அறையிலே தர்மராஜனை காவலக்கூடிய சின்னஞ்சிறு புலிகளை சபர்மறியணுமா? அப்படி பார்த்து மேட்டோட யாரது? என் அன்புக்குரியவரே ஐயா, அதிபல கர்ணனா தாங்கள். அதையே நான் கன்னியனானே. உங்கள் பாதாள விந்துகளுக்கு அநேகம் கோடி வணக்கம் ஐயா. உன்னுடைய வணக்கம் எனக்கு தேவையில்லை, மரியாதையாக சொல்கிறேன். ஆனால் இந்த பாடியுடார பாதக்கூடிய அந்த சர்வராஜனை கட்டி எடுத்து பார்க்கிறேன் என்று நான் அஸ்தாபரத்துக்கு வழிவிடு. ஆனா துரோகம் போன வழிய பாராடா ஒரு சின்னஞ்சிறு பொடியும் தான் அண்ணா, நான் ஜெயிக்க முடியலையே. அடி ஒண்ணு இடி மாதிரி சாதிபதிக்கு கர்ணன் தங்களாலே முடியவில்லையா? தம்பி எதுக்கு மைத்துனா சொல்லுங்க. நீ இருக்க நான் கவலை இல்லை. அப்படியா? அபிமானம் சென்றால் அனைவரும் தோல்விட்டு வந்து விட்டார்கள். நீ சென்று அந்த பொடியை அடித்து தூள் தூளாக்கி விட்டு தன்னுடைய சிரத்தை கொண்டு வா போ. அப்படியா? தன்னை தேடி அப்படியே மீசை பாரு முள்ளடி கேட்ட சிந்து தேசத்திற்கு அரசனாய் விளங்கக்கூடிய
கைத்தரசன் குமாரன் சைந்து மகாராஜர் தாங்கள். மாமா கடம்பாளத்து மருமகன். அதாவது நான் ஜெயிச்சா மட்டும் ஏன் இப்படி பேசுறீங்க? நான் யார் தெரியுமா? அர்ஜுனன் பெற்ற எல்லா புதல்வன். என் பெயரா அபிமன்யு. அபிமன்யு. அவன் இந்த இரவில இங்க என்ன வேலை உங்களுக்கு? அதாவது மைத்துனராகிய தர்மனை காப்பதற்காக வந்திருக்கிறேன். சற்று மன்னித்தப்பா. அந்த வேலையெல்லாம் இங்கு நடக்காது. அவரை பேசவோ அவரை பார்க்கவோ அனுமதிக்க என்னால் இயலாது. நாளை இயலாதா? காரணம் என்ன தெரியுமா? எதுவாக இருந்தாலும் வெடியட்டும். ஆனா பொடி பையனே, உன்னிடத்துல நீ வார்த்தை என்ன? அதனால விட முடியுமா முடியாதா? அப்படியா? கர்ணன் துரோணன் இருவர்களும் அமர்ந்தார்கள். என்னிடம் ஒன்றும் செய்ய முடியாமல் சென்று விட்டார்கள். ஏண்டா, இது எம்மாசம். என்னப்பா பேசிட்டுக்குள்ளேயே இத்தனை அடி அடிச்சா எப்படி பாயவன்? மைதினா கொண்டு வந்து விட்டாயா? என்னத்த கொண்டு வர்றது? நோவா அங்கிட்டு வந்தியா? அதாவது பொடி பையன் அவன் ஒரு அடி கொடுத்தா இடி மாதிரி இருக்குது. என்னால முடியாதப்பா. தனியாக சென்றால் அவன் மாறி மாறி அடிக்கிறான். நீ ஒரு முறை போய் செட்டு பாரு. அனைவரும் ஒட்டியா போலாம். ஒருவராக வந்தா இந்த அபிமன்யுவிடம் ஒன்றும் செய்ய முடியாது என்று அவருடைய வீரத்திடம் பதில் சொல்ல முடியலையா என்று ஆலோசித்து அனைவரும் ஒருமுகமாகி நால்வர் வந்திருக்கிறீங்க. அப்பா பெரியப்பா வணங்காபடி சேகரனாச்சு. உங்களுடைய அந்த பெருந்தன்மை இருக்கிறது அல்லவா, இந்த குணம் வேற யாருக்கும் கிட்டாது. சரி, வழிபட முடியுமா முடியாதா? என் உடம்பிலே ஒரு சொட்டு குருதி இருக்கு வரை வந்தோம். என் பெரியப்பாவுடைய நிலையை கூட சொல்ல முடியாது. என்னது? நான்கு திசையில் 4 பேர் இருக்கிறோம். அப்படியா? நான்கு திசையாக நின்று 4 முகமாக படைகளை நிறுத்தி இப்போ என்னிடம் போர் செய்ய தாங்கள் போர் விளக்கத்தோடு வந்திருக்கிறீங்க. முடிஞ்சா வாரா சண்டைக்கு கூப்பிடுறீங்க. பார்க்க விட்டால் உன்னுடைய உயிர் தப்பும் இல்லையா? உன்னை கொன்று விட்டு பிறகு போரை கண்டு அஞ்சுவான், அடிபடிவான், கெஞ்சுவான் என்று உங்களுடைய மனதிலே ஆசை இருந்தால் அது இப்பொழுதே துடைத்து விடுங்கள். பணங்காட்டு நரி உங்கள் நாங்களுடைய தாத்தரப்பு கேட்ட மாட்டேன். என் உடலிலே வலிவும், என் கையிலே துணிவும், என் நெற்றிலே உறுதி ஒன்று இருக்கு வரை வந்தோம். ஒன்றும் உங்களால் அசைத்து பார்க்க முடியாது. பார்ப்போமா? வருகிறேன். இதுவரை நான் ஒவ்வொருவராய் சமர் செய்தேன். இப்போ 4 வருடமும் நான் ஒருவரை இப்போ சமர் புரிகிறேன். முடிஞ்சா என்ன நெருங்கி பாருங்க. ஒரு கரத்தால் இருக்கக்கூடிய இந்த பாரம் மறுகரத்தால் கொடுத்து இப்பொழுது 4 சின்ன பின்னமாக்க போகிறேன் பாருங்கள். அப்படியா? வாடா பாருங்க. பஸ் ஏறி போயிட்டாரா? இங்கதான் இருக்கிறேன். அதையே மடிச்சு போடுறான் நடுவால. குருவே, இதோ 4 உறவும் 4 திசை நின்று 4 சண்டையாக இவனிடத்தில் சண்டை செய்தான். அனைவரையும் அடித்து வீழ்த்துகிறான். என்ன செய்வது? அதாவது சைந்தவா, உன் கையில் இருக்கின்ற மாலை இருக்கு. உங்க மாலை எதற்காக? அதாவது
இந்த மாலை அன்று 3வது வருடத்திலே பாஞ்சாலியே சரியாச்சு வந்தேன் அல்லவா? அப்போது அந்த பீமநாயகப்பட்டவன் பாஞ்சாலி அபயம் என்று குரலோசை கேட்டவுடனே என்னை வந்து பிடித்து மொட்டையடித்து மூடி குதிரமலை ஏற்றி அனுமானப்படுத்தி வைத்தார். அனுமானப்படுத்தினான் அல்லவா? அப்பொழுதே மனதிலே நினைத்து வெள்ளிக்கு ஈசனை நோக்கி தவம் இருந்து அந்த பீமனுக்காக இந்த கொன்றமாலை வாங்கி வந்திருக்கிறேன். அதனால் இந்த மாலை பீமனுக்காக வாங்கி வந்திருக்கிறேன். பீமனை கொல்வதற்காக வாங்கிய இந்த மாலை இந்த அபிமன்யுவை கொல்றதுக்காக இந்த மாலையை போடு. ஒரு காலம் முடியாது. ஏனென்றால் இது பீமனுக்காக வாங்கிய மாலை. அபிமன்யு என்றாலும் பீமன் என்றாலும் ஒன்றுதான். அபிமன்யு பீமன் 2 பேருக்கும் ஒண்ணுதான். இந்த மாலையை போடு. பீமனை கொள்வதற்கு நான் இருக்கிறேன், அஞ்ச வேண்டாம். வாங்கி வந்த கொண்டவாளை இவன் கழுத்திலே போடு. இவனை கொண்டு விட்டு தர்மனை செலுத்தி அறுத்து செல்ல வேண்டும். அபிமன்னன் என்றாலும் ஒண்ணுதான், அபிமன் என்றாலும் ஒண்ணுதான். வைத்தியரோ, என்ன வீசிய மாலை அவன் கையில முடிந்த கரகரன்னு சுத்தி முன்னிடத்திலே வீசி விட்டான். அதாவது மாலைய போன பொழுது அந்த சிவனை கோரி தவம் செய்து சிவன் மந்திரத்தை உச்சரித்த பிறகுதான் இந்த மாலையை போட சொன்னாங்க. அதை மறந்துட்டேன். ஓம் நமச்சிவாய நமக. செய்தவன் கொண்டு வந்து இந்த மாலையாகப்பட்டது என் கழுத்திலே ஏறியதும் என்னுடைய கை கால்கள் எல்லாம் சோர்ந்து விட்டது. என் உடலில் எந்த விதமான பலம் இல்லாமல் இப்போ பலகனமா இருக்கின்றனே. அதோடு இல்லாமல் என் கரத்தால் இருக்கக்கூடிய ஆயுதம் இப்போ பூமியிலே தவறி விழுந்து விட்டதே. நான் என்ன செய்வேன்? ஆயுதம் இல்லாமல் தவறு செய்வது எப்படி? ஐயோ இறைவா, ஏதோ ஒரு விபரீதம் நேர்ந்து கொண்டிருக்கிறது. அதனாலே நான் என்ன செய்கிறேன்? ஐயா, அறிவள கர்ணம் சிவந்த கரம் படைத்தவள் ஆட்சி. யாரு எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாம கொடுத்துதானே உனக்கு பலன். ஆயுதமில்லாம ஒரு ராயபாடியா இருக்கிறேன். உன்னிடம் இருக்கக்கூடிய ஒரு குறைவான் மட்டும் கொடுங்க. அதை வைத்து இந்த பாலியலை நான் வர செய்து விடுவேன். உங்களை தானம் கொடுத்து வந்தவருக்கு இல்லை என்று சொல்லாமல் வாரி வாரி தானம் கொடுத்தார் இந்த குடைவள்ளல் கண்ணமுகோதி. ஆனா இந்த தினத்திலே எங்களுக்கு எதிரியா வழங்கப்பட்டவனுக்கு என்னடா தானம் கொடுக்க போகிறேன்? உன்னை இன்று கொண்டு மறிக்கதான் வந்திருக்கிறோம். கொடுக்க முடியாது. கொடுப்பீர் என்று நினைச்சேன். அப்படியா? கொடுக்க முடியாதுங்கிற வார்த்தை சொல்லிட்டீங்க. கலந்து முடியாது இதோ இல்லை என்று சொல்லாமல் நான் உனக்கிறேன். அவன் நம்மளுடைய எதிரி. இவனை கொண்டால் தான் தர்மனுடைய சிரத்தை அறுக்க முடியும். அப்படியா? அதை மறந்து விட்டு அவன் கேட்கிறான் கொடுப்பதற்கு எதை கேட்டாலும் கொடுத்து விடாயா? ஏதோ இல்லாதவருக்கு யாருக்கு இல்லைன்னு சொல்லாத. அதனால அவரை சின்னப்படி நான் பேசிட்டு இருப்பேன். நீ குடும்பம் கொடுத்து என்னையும் கொள்ள சொல்வாய். நாங்களே அவனை கொண்டு விடுவோம். ஐயோ, என்ன செய்ய? ஆயிரம் இல்லாமல் ராயமாடியா இருக்கிறனே. அந்த அவையை சக்தியாக இப்ப நான் உணர்த்துகின்றேன். நாமா மகன் அபிமனுக்கு ஆபத்து வந்திருக்குமா? மாமா, அட ஏப்பா நீ வேற. எங்களே பலரும் இன்னும் வந்துகிட்டே இருக்கிறாங்கன்னு நான் தான் இப்ப என்னுடைய தங்கு ஊதுனேன்.
இல்லை மாமா. சரி, எனக்கு இன்னும் சந்தேகமா இருக்கிறது. சென்று பார்க்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நீ சொல்ற செய்யு. சுபத்ரா மாமா. அம்மா சுபத்ரா, சுபத்ரா சுந்தரி. மாமா, எனக்கு சந்தேகமா இருக்கிறது. சரி, எப்படியாவது சென்று நான் பார்த்தே வர வேண்டும் மாமா. அப்படியா? ஆமா. உன் சந்தேகத்தை நான் ஏன் கெடுக்க வேண்டும்? ஆஹா. வா போகலாம். மலைக்கு போயிட்டாருமா, வந்து சொல்ல மாட்டேன். அம்மா, சுபத்ராம்மா, உங்க பையன் நீலவாள் அபிமன்னன் செத்துட்டாரம்மா. என்னுடைய மகன் படித்து விட்டானா? ஆமாமா. கண்ணே,